அனைவருக்கும் வணக்கம். அழகு 3 உரைநடை. தலைப்பு தமிழ்நாடு. அறிஞர் திருவிக அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை. நமது இந்திய தேசம் ஒரு கண்டம் போன்றது. அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய தேசம் பல பகுதிகளாக மொழியால் பிரிக்கப்பட்டது. அப்பகுதிகளில் ஒன்றுதான் இந்த தமிழ்நாடு என்று சொல்லப்படக்கூடிய நாடு. இதனுடைய எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தினுடைய பாயிரத்தில் வரையறை செய்யப்படுகிறது. வடவேங்கடம் தென்குமடி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம் என்று. வடக்கே வேங்கடம் திருவேங்கடம் என்று சொல்லப்படுகிற இந்த திருப்பதி மலையும், தெற்கே குமரியும் ஆகிய இடைப்பட்ட பகுதிகளெல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழுகிற அன்பு கூர்ந்த நிலம்தான் இந்த தமிழ் நிலம் என்று தொல்காப்பியத்தினுடைய பாயிரம் வகுத்து சொல்கிறது. இன்றைக்கி தமிழ் மக்கள் உலகத்தினுடைய பல்வேறு ஊர்களிலெல்லாம் பல்வேறு நாடுகளிலெல்லாம் பறந்து வாழ்கிறார்கள். ஆனால் சில இடங்களில் குடிபுகுந்த தமிழ் மக்கள் தங்களுடைய பழமையை மறந்து புதுமையை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டின் குடிமக்களாகவே வாழ்கிறார்கள். தங்களுடைய பெருமையையும் தங்களுடைய புகழையும் அறிந்தாரில்லை. முதலாவது, தமிழ் மக்கள் தங்களுடைய பழமையை பாராட்ட முயற்சி செய்ய வேண்டும். தமிழர்களில் எத்தனையோ அறிஞர்கள் நிலநூல், தாவர நூல், உயிர் நூல் முதலிய நூல்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்த அவ்வளவு அறிவிச்சிறந்த நபர்களாக இருந்தார்கள் என்று எத்தனையோ அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழருடைய மதம் என்று எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்களில் சிலர் ஆரியர் குடிபுகுந்த காலத்திலேயே ஆரிய மதத்தை தழுவினார்கள். முகமதியர் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் குடிபுகுந்த காலத்தில் இஸ்லாம் மதத்தை தழுவினார்கள். மேல்நாட்டார் குடிபுகுந்த காலத்தில் கிறிஸ்துவ மதத்தை தழுவினார்கள். இவரோடு களவாத இன்னும் தனியராய் தமிழர் வாழ்ந்து வருகிறார்கள். தமிழ் மக்கள் எந்த மதத்தையும் தழுவுவார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தமிழர் என்பதை மட்டும் மறத்தல் கூடாது என்று சொல்கிறார். நம்முடைய முன்னோரிடத்தும் மொழியினிடத்தும் நாட்டினிடத்தும் பற்றுடையவராக அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் திருவிக்காவுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ் சமூகத்தில் சாதி என்று எடுத்துக்கொண்டால், பண்டைய தமிழ் மக்களுள் சாதிய வேற்றுமைக்கு இடம் இல்லை. அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு நிலப்பாகுபாடு செய்து அந்த நிலத்தின் பெயரையே தங்களுக்கான ஒரு வகுப்பு பெயராக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்னு பதிவு செய்கிறார் திருவிக்கா. தொழில்முறை பற்றி வந்த அந்த பெயர்கள் பின்னாளில் பிறப்பு பெயர்களாக மாற்றப்பட்டன. முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இன்னும் தன்னந்தனி தமிழ் மக்களிடையே சாதி வேற்றுமை கிடையாது. இது ஒன்றுதான் பண்டை தமிழர் சாதி அற்று ஒற்றுமையோடு வாழ்ந்திருந்தார்கள் என்பதற்கு சான்றாக அமையும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, தமிழரின் கடவுள் பற்றிய சிந்தனை. தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூல் கந்தளி என்கிற ஒரு பொருளை பற்றி சொல்கிறது. இந்த கந்தளி என்பதனுடைய பொருள் கட்டற்றது. இதற்கு பின்னால் வந்தவர்கள் என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, தத்துவம் கடந்த ஒரு தனி பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டற்றது என்பது தத்துவம் கடந்த தனி பரம்பொருள் என்பதும் ஒன்றே. கட்டை அல்லது தத்துவத்தை கடந்து பொழியும் ஒன்றே அவர்கள் கடவுள் என்று சொல்கிறார்கள். அதாவது கட்டற்ற இடமே அன்புமயம். அன்பையே இவர்கள் கந்தளி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது அன்பே சிவம் என்பதைப் போல எல்லாமே இந்த அன்பு என்பதற்குள் அடங்கிவிடும். ஆகவே அன்பாகிய கடவுளை தொழும் தமிழ் மக்கள் அவருடைய சமயம் அன்பு என்று மட்டுமே இருந்தது என்பதை அவருடைய மதமாக கொள்ளலாம், அவருடைய கடவுள் வழிபாடாக கொள்ளலாம். தமிழர் என்பதற்கான அவர்கள் வழிபட்ட கடவுள் என்று சொல்லும்போது அன்பு என்கிற ஒரு புள்ளியில் அவர்கள் இணைந்தார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக, பண்டை தமிழ் மக்களது அரசியல் எவராலும் போற்றும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, ஏழை செல்வர் என்கிற வேற்றுமை இல்லாமல் அது கிராமங்களிலிருந்து விளைய ஆரம்பித்தது. கிராமங்கள் மக்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய துறைகள் எல்லாம் ஒழுங்கு பெற பொழிந்திருந்தன. கிராமத்தில் உள்ள அனைத்தும் பொதுவாக இருந்தது. தங்களுக்கான வேலைகளை தாங்களே செய்து கொள்கிற அல்லது தமிழ் இல்லாததை பிறவரிடமிருந்து பெற்றும் தம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்தும், இப்படி அரசியல் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் தாங்களே வாழ்வியலுக்காக பண்படுத்தி கொள்கிற ஒரு இனக்கூட்டமாக தமிழர் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால தான் ஆதி காலம் தொட்டு இன்றைய காலம் வரை அரசியல் என்பது கிராமங்களை நோக்கியதாகவே பெரும்பாலும் இருக்கிறது என்பதை திருவிக்கா இங்கே பதிவு செய்கிறார். தமிழர் தம் உணவு முறை என்று எடுத்துக்கொள்ளும்போது பெரிதும் அவர்கள் கீரை வகைகளையே உண்டிருக்கிறார்கள். அதேபோல் கிழங்கு வகைகள், பழம், நெல், கம்பு, வரகு, கேழ்வரகு முதலிய தானியங்களை எல்லாம் அவர்கள் உண்டு காலம் கழித்திருக்கிறார்கள். மழையும்
காடும் ஆற்றோரமும் கடலோரமும் அவர்களுக்கு உறவிடமாக இருந்தது. பெரிதும் இயற்கை துணை கொண்டு தங்களுடைய வாழ்விடங்களை அமைத்து கொண்டதால் அவருடைய உணவு முறையும் பெரும்பாலும் அப்படியே இருந்தது என்பதை சொல்லலாம். சுருங்க சொன்னால் தமிழ்நாடு பழைய காலத்தில் நாகரிகம் நிரம்ப பெற்ற ஒரு நாடாக இருந்தது. அத்தகைய நாட்டின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதுதான் இந்த கட்டுரை எழுதியதனுடைய நோக்கமாக சொல்ல முடிகிறது. தமிழர் மாண்பும் தமிழர் பெருமையும் அக்காலத்தில் கோலோச்சி இருந்தது. ஆனால் இன்றைய தமிழர் அதையெல்லாம் அறிந்தவராய் இல்லை. இன்றைய தமிழ்நாட்டின் வளம் எங்கே, இன்றைய தமிழ்நாட்டின் வனப்பு எங்கே, நாகரிகம் எங்கே, மக்கள் எங்கே, அன்பு எங்கே, தமிழ்நாடு எங்கே, தமிழர்களை சிந்தியுங்கள் என்று தமிழர்களை நோக்கி எண்ணற்ற வினாக்களை தொடுக்கிறார். தமிழ்நாட்டை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டுமையில் தமிழ் மக்கள் பல்வகையான உழைப்புகளில் தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அறிவியல், விஞ்ஞானம் என்பதோடு தன்னுடைய மொழியையும் சார்ந்து மேம்படுத்துவது மட்டும்தான் தமிழ் மொழி மீட்சியே தமிழர் எழுச்சி என்பதை தமிழர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாட்டை பண்படுத்தும் கருவிகள் பல இருக்கின்றன. அவைகளுள் ஆகச்சிறந்தது மொழி. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழிப்பற்று என்பது மிக மிக இன்றியமையாதது என்பதை அவர் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். தமிழ்நாட்டில் திலகர்வர்மான், காந்தியர்கள் போன்ற தேசபக்தர்கள் தோன்றாமைக்கு காரணம் தமிழிடம் இல்லாத மொழிப்பற்றின்மையே ஆகும். மொழிப்பற்று மிகுதியாக தேவைப்படுகிறது என்கிற கருத்தை அவர் ஆணித்தரமாக இந்த கட்டுரையின் மூலம் வலியுறுத்துவதை அறிந்து கொள்ள முடிகிறது. வெறும் வார்த்தைகளில் மட்டும் தமிழ் என்று சொல்லிவிடாமல் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழை எல்லாவற்றிலும் பயன்படுத்த வேண்டும். கட்டுரை, பேச்சு, எழுதுவது என எல்லாவற்றையும் தமிழிலேயே எழுதினால் கருத்தும் சொல்லும் செயலும் தமிழ்மய